எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக தரமான 3 சைக்கோ கில்லர் மூவிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு நான் 100 லைக்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் பிளேஸில் See No Evil 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து படத்துக்கு 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, படத்தில் ஜெயில் கைதிங்க நிறைய பேரை ஹாஸ்டல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய்ட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். அவன் வந்து இவங்க ஒருத்தரையாக வேட்டையாட ஆரம்பிக்கிறான். ஸோ இதெல்லாம் ஏன் இது இப்படி பண்ணுறான், எதனால் இவன் இந்த மாதிரிலாம் சைக்கோ கில்லர் நடந்துக்கிறான், இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க, கடைசியில் இந்த சைக்கோ கில்லர்கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் தப்பிச்சு உயிரோட வந்தாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தில் அந்த சைக்கோ கில்லர் கேரக்டரில் நம்ம WWE சூப்பர் ஸ்டார் கெயின் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார். படத்தை பாருங்கள். படத்தில் த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் செம்மையாக வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்லாஷர் சீன்ஸுமே படத்தில் செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே படம் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் வேக்கன்சி 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து படத்துக்கு 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ஹைவேல போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுது. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய்ட்டு தங்குறாங்க. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கேசட் ஒன்று இருக்குது. அந்த கேசட்டை ப்ளே பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ இவங்க ஒரு ரூமில் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ கில்லர் நிறைய பேரை சாவடிக்கிற மாதிரி அந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. அதே சமயம் அந்த சைக்கோ கில்லருமே அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துடுறான். அவ்வளோதான், நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான் அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க, கடைசியில் இவங்க அந்த சைக்கோ கில்லர்கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். படத்தை அந்த அளவுக்கு அட்டகாசமாக வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனும் அவ்வளோ த்ரில்லிங்காக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வேறு லெவலான ஒரு சைக்கோ கில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் ஐ சா த டெவில் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbலேருந்து படத்துக்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் ஹீரோயின் கார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவங்களோட கார் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பார். அந்த டைம்னு பார்த்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிடுறான். ஸோ இதனால் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ. ஸோ தன்னோட லவ்வரை இந்த மாதிரி பண்ணவனை தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் இந்த சைக்கோ கில்லருக்கும் நடுவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்க இருக்கும். இது ஒரு கொரியன் மூவி. படத்தை பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஆக்டிங்கு, படத்தில் வரக்கூடிய ஸ்லாஷர் சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். செம்மையான ஒரு கொரியன் சைக்கோ கில்லர் மூவி. இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு தரமான ஒரு சைக்கோ கில்லர் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கூட டைம் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 சைக்கோ கில்லர் மூவிஸுமே நல்லாயிருக்கும். 3 படங்களுமே தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஹாலிவுட் மூவிஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.